கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்தில் வசனத்தை கேட்பதற்கு வந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் வாங்க வரல, வசனத்தை வாங்க வந்திருக்கேன். அல்லேலூயா. மீன்களை வாங்க வரல, வலையை பழுது பார்க்க வந்திருக்கிறேன். வலையை, எனக்கு கொடுத்த வலையை பழுது பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த வலை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி அதை க்ளீன் பண்ண வந்திருக்கீங்க. கரெக்டா? உங்களுக்கு வலை வேணுமா, தூண்டில் வேணுமா? தூண்டில்னா சிங்கிள் தான், வலைன்னா சொல்லுங்களேன், அவ்வளோதான், சொல்லுங்களேன். அந்த வலையை பேதுரு பழுது பார்க்கும்போது தான் ஏசமன் இடத்துல வந்தான். இன்னைக்கு ஒரு பர்சனல் டச், ஒரு பர்சனலாக எனக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டியை, எனக்குள்ள பர்சனாலிட்டியை அவர் டச் பண்ணும். ஒரு அமேன் சொல்லுங்கள். இந்த சத்தியம் உங்களுடைய பர்சனாலிட்டியை டச் பண்ணிடும். நம்ம பர்சனாலிட்டி லோடு பண்ண வரல. பர்சனாலிட்டி லோடு பண்ணுறது நம்முடைய முகம், நம்முடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இந்த பர்சனாலிட்டி லோடு பண்ண இல்லை 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 எனக்குள்ளே இருக்க பர்சனல், எனக்குள்ளே இருக்கிற பர்சனல், யாருக்கும் தெரியாத ஒரு பர்சனல் ரகசிய அறை, அதை திறந்து கொடுக்கணும். அந்த ரகசிய அறையை திறந்து கொடுக்கும்போது அந்த பர்சனல், அந்த ரகசியத்தை ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். ஆமென். இந்த சத்தியத்தை கேட்கும்போது ஜெபத்தோடு இருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். யோவான் 12:47. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். எப்படி? உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல். நீங்க நிறைய பேர் இன்னைக்கு நியாயம் தீர்ப்பதற்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் பிறரை நியாயம் தீர்க்கிறது. இருக்கீங்களா? நம்முடைய பாடல் பிறரை நியாயம் தீர்க்கிறது. அவன் சரியா, அவள் சரியா, கணவன் சரியா, மனைவி சரியா, பிள்ளை சரியா, சபை சரியா, ஊழியன் சரியா. சார், சரி என்பதை பார்க்க வரவில்லை. சரியானவரை சரியான விதத்திலே, சரியான நேரத்திலே, சரியான குடும்பத்திலே, சரியான சபைக்குள்ளே சரியாய் சரியாய் அவரை சரியான நேரத்தில் சொல்ல, ஆராதிக்க, ஜெபிக்க, வார்த்தையை கேட்க சரியா வந்திருக்கிறோம். ஆமென். ஓ ஹல்லேலூயா. சத்துரு மைனஸை மட்டும்தான் உங்களோட பேசிட்டு இருப்பான். ஆண்டவர் பார்த்தாரு, உங்ககிட்ட இருக்கிற மைனஸை அவர் ஒரே சிலுவை என்கிற ஒரே மரத்தின் மூலமாய் அதை பிளஸ்ஸா மாற்றிட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில் மைனஸ், குடும்பத்தில் மைனஸ், சபைக்குள்ள மைனஸ், எங்க வேலையில் மைனஸ், குடும்ப வாழ்க்கையில் மைனஸ், பர்சனல்ல மைனஸ். மைனஸ் தான் லைஃப்ல. இந்த மைனஸ்ங்கிறது இப்படி இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். நான் ஸ்லீப்பிங் லைன்ல இருந்த என்ன ஸ்ட்ரைட் லைன், ஸ்டாண்டிங் லைன் என்னது சொல்லுங்க, சொல்ல ஸ்டாண்டர்ட். ஹல்லேலூயா. என்ன எந்த லைன்ல இருந்தேன்? ஸ்லீப்பிங் லைன்ல இருந்தேன். என்ன ஸ்டாண்டிங் லைன். நான் எப்பவுமே ஸ்லீப்பிங் தான். வேலையில் ஸ்லீப்பிங், ஃபேமிலியில் ஸ்லீப்பிங், ஸ்பிரிச்சுவலில் ஸ்லீப்பிங். என்னை எப்பவுமே எங்கே போனாலும் எங்கேயாவது அந்த பார்த்தீங்களா ஊரெல்லாம் நான் சில நேரத்தில் அந்த டாகை நினைப்பேன். நைட்டு ஃபுல்லாக ஊரை சுற்றுறது, சும்மா மேயறது, சம்பந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் உழைச்சா போதும், இதுக்கும் சேர்ந்து போகும். டப்பு 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 டப்புன்னு வாஞ்சு போகிறது. ஒருத்தன் உழைச்சா அத்தனையும் சேர்ந்து போகுது, சம்பந்தமே இருக்காது. ஒரு பைக்கரம் போகக்கூடாது, ஒருத்தன் சைக்கிளில் போயிடக்கூடாது, ஒருத்தன் தலையில் ஒரு ஏதாவது உருமாலை கட்டிட்டு போயிடக்கூடாது. அவனை குறைச்சதுன்னு இத்தனையும் சேர்ந்து போகும், சம்பந்தமே இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? இந்த நைட்டெல்லாம் உழைச்சிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா வாயை பொழந்து இப்படி தூங்கும். நான் நினைப்பேன், சம்பந்தமே இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக கதறி காலையில் பார்த்தா எவன் என்ன கொண்டா என்ன, செத்தா என்ன, பொழைச்சா என்ன, ஏதாவது சத்தம் போட்டோம்னா இப்படி பார்த்து திரும்பி கண்ண முடியும். நான் எங்கள் வீட்டுக்கு ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் அப்படி தான்.
சம்மந்தமே இல்லாமல் யார் யார்ட்டையோ போய் யார் யாருக்கோ அது உங்களை அப்படி சொல்ல முடியல, ஆனாலும் அப்படித்தான் எடுத்துங்க. ஒருத்தன் பிரச்சனையே தேவையில்லாமல் போய் அவங்க கூட சேர்ந்து சொல்ல, ஐயோ என்ன நல்ல பிள்ளை. ஃபேமிலிக்குள்ளே சம்மந்தமே இருக்காது, அவளுக்கு பண்ணுறது இவளுக்கு பண்ணுறது, இந்த மொபைல் இருக்குதே, புரியுதா, காரணமே இருக்காது. இப்படி 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 கடைசியில் பார்த்தா தேவையில்லாமல் என்னெல்லாம் எனக்கு வந்துடுவீங்க சொல்ல இருக்கிறது தெரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஸ்லீப்பிங் லைனில் இல்லை, ஸ்டாண்டிங் லைனில் நிற்க வைக்க போறாரு. உன்னை மைனஸை காட்டினவன் முன்னாடி பிளஸை காட்ட போறாரு. என் மைனஸை காட்டது என் மனைவி, மைனஸை காட்டினது என் கணவன், மைனஸை காட்டினது என்னுடைய பெற்றோர், மைனஸை காட்டினது என்னுடைய டீச்சர்ஸ், மைனஸை காட்டினது என்னுடைய ஒர்க்கர்ஸ், மைனஸை காட்டினது என்னுடைய ஓனர், மைனஸை காட்டினது என்னுடைய சர்ச் பீப்புள்ஸ், மைனஸை காட்டினது ஃபேமிலி மெம்பர்ஸ், மைனஸை காட்டினது என்னுடைய சர்ச் பாஸ்டர், மைனஸை காட்டினது என்னுடைய என்னோட இருக்கிற கோ ஒர்க்கர்ஸ். என்னுடைய மைனஸை காண்பித்தது வேர்ல்டு. ஆனால் நான் வேர்ல்ட்லி அல்ல, காட்லி, ஸ்பிரிச்சுவலி அவருக்குள்ள போக நீ மைனஸா இருந்தது போதும். உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் உன்னை கொண்டு வரேன். நீ எதுக்கு நீ மைனஸ்லயே போயிட்டு இருக்க? உன் பிசினஸ் மைனஸ், உன் ஃபேமிலி லைஃப் மைனஸ், உன் பிரேயர் லைஃப் மைனஸ். சொல்லு, கிளம்ப முடியல. இன்னைக்கு கத்த சொல்றாரு, நீ ஸ்டாண்டிங் லைனா இருக்கணும். சொல்லு, ஸ்டாண்டிங் லைனா இருக்கணும், ஸ்டாண்டிங் லைனா இருக்கணும். ஆண்டவரே நான் படுத்திருந்தது போதும், நான் இன்னும் படுத்திருந்தது போதும். மனுஷன் காண்பித்தது மைனஸ். என் அப்பா என்னோட கூட ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் லைனை என்ன ஸ்டாண்டிங் பண்ண போறீங்க? என் லைஃப்ல ஒரு ஸ்டாண்டர்டு, என் லைஃப் ஒரு ஸ்டாண்டர்டு. சொல்லு, என் ஃபேமிலி ஒரு ஸ்டாண்டர்டு, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு ஸ்டாண்டர்டு, என் ஃபேமிலி லைஃப்ல ஒரு ஸ்டாண்டர்டு, என்னோட ஸ்டடீஸ்ல ஸ்டாண்டர்டு. என் பிள்ளை போறா ஸ்டடீஸ்ல அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்க போறா. ஹல்லேலூயா. என் பிசினஸ்ல ஒரு ஸ்டாண்டர்டு. சொல்லு, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ஸ்டாண்டர்டு, என் பிரேயர் லைஃப்ல ஒரு ஸ்டாண்டர்டு. ஓ ரபா ஷகதபா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் உன் மைனஸை காண்பித்தான், என் கர்த்தர் மைனஸை காண்பிக்கிறவல்ல, அவர் கூட நிக்க போறாரு, அவர் கை கோர்க்க போகிறாரு. ஓ ஹalleluya, ஹalleluya. நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஸ்லீப்பிங் லைன்ல அவன் தனியா இருந்தான். நான் சொல்றேன், ஒரு மரமா இருந்தபோது அது ஒரு மரமா இருந்தது. இருமரம் சேர்வதற்கு ஒரு ஆணி தேவைப்பட்டது. தச்சன் ஆணி அடித்து அந்த இரண்டு மரத்தை ஒன்றாக்கினதை போல நானும் இயேசுவும் வேறையாயிருந்தோம், நானும் பிதாவும் வேறையாயிருந்தோம். அவருடைய ஆணிகள், கைகளால் கட்டாவப்பட்ட ஆணிகள், கால்களால் கட்டாவப்பட்ட ஆணிகள் என்னை இயேசுவோடு அடித்து அடித்து அது இணைத்ததை போல ஸ்லீப்பிங் லைனில் இருந்த என்னை அவர் ஸ்டாண்டிங் லைனாய் மாற்றுவதற்கு அப்படி ஆணிகள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமே, ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். பிள்ளைகள் ஆமென், ஜீசஸ், ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். ஃபயர், ஸ்டாண்டிங் லைன். ஓ மாஸ்டர், ஓ மாஸ்டர். ஸ்லீப்பிங் லைன் இருந்த என் பிள்ளைய, ஸ்லீப்பிங் லைனில் இருந்த என் வைஃபை, ஸ்லீப்பிங் லைனில் இருந்த என் ஹஸ்பண்டை, ஆமென், ஸ்லீப்பிங் லைனில் இருந்த என் ஃபேமிலி லைஃபை ஆண்டவருடைய சிலுவை, ஆண்டவருடைய சிலுவையினுடைய ஆணிகள், ஆணிகள். நான் நினைக்கிறேன், ஆணியை யாரும் மகத்துவம் கொடுக்கறது இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆப்ரேஷன் நடந்ததான்னு கேட்டேன், நடந்ததும்பாங்க. ஆப்ரேஷன் நடந்ததுக்கு அந்த தையல் போடுறதுக்கு என்ன த்ரெட் என்ன சொல்லுவாங்க? சர்ஜிக்கல் த்ரெட். சொல்ல டாக்டர் உட்கார்ந்துருக்கா பாரு, சர்ஜிக்கல் சொல்லியா? த்ரெட் தானா? ஆமா, சர்ஜிக்கல். சொல்லு, ஒரு நூல் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஊசி இருந்த ஒரு நூல் தேவை. நான் சொல்றேன், ஆமே, ஆபரேஷன் நடக்கிற இடத்துல ஒரு த்ரெட் தேவைப்பட்டுச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனை பிழைக்க வைக்கிறதுக்கு ஒரு பிளட் தேவைப்பட்டுச்சான். ஒரு மனுஷனை வாழ வைப்பதுக்கு பிளட் தேவைப்பட்டுச்சான். ஒரு ஆபரேஷன் நடந்துதான் கேட்ட, நடந்தது. அவன் வெட்ட மட்டும்தான் தெரியும், ஆனா தைக்க தெரியாது. மனுஷனுக்கு தெரிஞ்சது வெட்ட, ஆனால் அதை சேர்த்தி கட்டினவர், அதை சேர்த்தி தைச்சவர், தைத்தவர். ஓ ஹalleluya. அவர் தைத்தவர். பிரிந்திருந்த எண்ணெய், என் குடும்பம் பிரிந்திருந்த எண்ணெய், என் பிள்ளை பிரிந்திருந்த எண்ணெய், என் குடும்பத்தின் வாழ்க்கையில பிரிந்திருந்த எண்ணெய், என் சபையில பிரிந்திருந்த எண்ணெய், என் ஜனங்களுக்குள்ள விட்டு பிரிந்திருந்த எண்ணெய் ஒரு த்ரெட்டாக, ஒரு த்ரெட்டாக. சொல்லு, ரிசீவ் பண்ணு. டிசைனா உட்காராத, ஆவில இருந்து சொல்லு, ஒரு த்ரெட்டாக
சொல்லு, ஒரு த்ரெட்டாக. ஓ ஜீசஸ். உன் துணி தைச்சிருக்கா? சொல்லு, துணி தைச்சிருக்கா? துணி தைக்காம போட்டிருக்கியா? அட சொல்ல, நீ போட்டிருக்க வஸ்திரம் தைத்திருக்கு. புதுசாக ஏதோ பேசுகிறாரு, வாங்கிக்குவேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிறேன். என் ஷர்ட்டு தைச்சிருக்கு. என் ஷர்ட்டு மட்டும்தான் தெரியுது, எனக்குள்ளே இருக்கிற த்ரெட்டு தெரியாது. என் ஷர்ட்டுக்குள்ளே இருக்கிற த்ரெட்டு தெரியாது. என் ஷர்ட்டுக்குள்ளே, என் ட்ரெஸ்ஸஸ்குள்ளே இருக்கிற த்ரெட்டு தெரியாது. இன்னைக்கு சொல்கிறேன், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தெரியும், நூல் தெரியாது. நூல் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த நூலு தான் அப்பாவுடைய அன்பு கரத்தில் வந்த அந்த த்ரெட்டு. அது வெளியே தெரியாது. நான் போட்டிருக்க வஸ்திரம் மட்டும் தெரியும். ஓ ஜீசஸ், ஜீசஸ். பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை. வாங்கிக்க. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஃபேமிலி உன்னை மைனஸை பார்த்துச்சுல, அவன் மைனஸ் கண்ணுக்கு தெரியும். ஒரு டீச்சர் கண்ணுக்கு தெரியுது மைனஸ். ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பெயிண்டருக்கு தெரியும், இந்த பெயிண்ட் எப்படி அடிச்சதுன்னு கேட்க மாட்டான், இது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஒரு சீனியர் பெயிண்டர், சீனியர் மேஸ்திரி, சீனியர் நல்ல ஒரு டிரைவர்ஸ், சீனியர் டீச்சர்ஸ் எடுத்தோன்னு அவங்க ப்ளஸ்ஸை பார்க்க மாட்டான், மைனஸ் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவான். கேட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ இன்னும் நல்லா செய்யணுங்கிறதுக்காக உன் குறைய சொன்னா தானே நீ நல்லா பண்ணுவ, அடுத்த குறை பண்ண மாட்டேன்னு. ஆண்டவர் வந்தோடனே குறைய காமிக்க வரல, அவரை காமிக்க வந்தார். உன் குறை தானா தெரிஞ்சிருச்சு, நீனே மாற்றிக்க, நீயும் நன்னை மாற்றிக்க. உன்னை மாற்ற முடியல தானே, என்ன பாரு. ஒரு சின்ன வேலைக்காரனை நீ பெரிய வேலைக்காரன் தான். ஆமென். ப்ரொஃபஷனல் டிரைவர் தானே நீ, ப்ரொஃபஷனல் ஒர்க்கர் தானே நீ, ப்ரொஃபஷனல் டீச்சர் தானே நீ, ப்ரொஃபஷனல் சீனியராக இருக்கலாம். இப்போ சொல்கிறேன், மனுஷனுடைய குறைவு தான் உன் பிள்ளையுடைய குறைவு, உன் ஃபேமிலியில் உள்ள குறைவு. ஹலோ, பத்தாது. உன் ஃபேமிலிக்குள்ள உள்ள போகும்போது அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை அப்படி தான் சொல்லுவான். நான் சொல்கிறேன் சார், என் புருஷனுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை தான், என் பிள்ளைக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை தான். ஆனால் ஆமாம், ஸ்டாண்டர்ட் ஆனவர் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு வர மாட்டார். அவர் வரும்போது அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு தெரிஞ்சாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கார். ஓ, ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்க வேண்டாம், அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவர். ஆமென், ஆமென். நீ உன் குடும்பத்தில் புரிதல் இல்லைன்னு சொல்ல வர மாட்டார். உன் குடும்பத்தை உன்னை புரிய வைக்கிற ஒருத்தர், உனக்கு தெரியல சொல்ல மாட்டார், தெரிய வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஓ ஜீசஸ். சீனியர் எனக்குள்ள இருக்கிற மைனஸை சொல்லி தருவான். ஏன்னா நீ நல்ல காரிகராக இருக்கணும், நீ நல்ல காரியாலயில் வேலை செய்யணும், நீ நல்ல அலுவலகத்தில் முதிர்ந்தவனாக இருக்கணும்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா? மனுஷனுடைய முதிர்ச்சியை பார்க்குறான், என் ஆண்டவர் முதிர்ச்சியை பார்க்கல, உன் வீழ்ச்சியை பார்த்தாரியா. அந்த வீழ்ச்சியில் ஒரு எழுச்சி எழுப்புறாரியா மகளே, அவர் எழுச்சியை பார்க்குறாரு. உனக்குள்ள எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு நெருப்பு துகள், அந்த சின்ன என்ன சொல்லுவோம், அது ஹிந்தியில் சொல்லுவாங்க சிங்காரிம்பாங்க. சிங்காரின்னா அப்படியே நெருப்பெல்லாம் அணைஞ்சிருக்கும், அடுப்பு பற்ற வச்சவங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக அணைஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த கனலுக்குள்ள லைட்டாக ஒரு தீ, கொஞ்சம் ஸ்பார்க் இருக்கும் பாருங்களேன். அது தெரிஞ்ச உடனே அந்த ஸ்பார்க்கை மட்டும் எடுத்து, அந்த கனலை மட்டும் எடுத்து, அவன் ஒரு சின்ன சின்ன சுள்ளி விறகோட அதை போட்டு பார்த்தது இல்லையா? ஒன்று தான் செய்வாங்க, அடுப்பை பற்ற வச்சதில்லை. ஓ, அடுத்தவனுக்கு மூட்டித்தான் பழக்கம், எரிச்சு பழக்கம் இல்லை. பார்க்கறத பாரு, நீ மூட்டதை நிறுத்தி எரிச்சு பழகு. மூட்டதை அடுத்தவனுக்கிட்ட மூட்டதை நிறுத்தி உன் அடுப்பு எரியணும்னா அந்த இடத்துல ஒரு சில்லி விறகு வச்சு லைட்டாக ஒரு நெருப்பு, கொஞ்சம் தான் இருக்கு, அந்த நெருப்பை இப்போ நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்ன செய்யணும்? ஊத. பக்கத்தில் பல்லு தேய்க்காமல் உட்காந்துடாத, பார்த்து உன் ஸ்மெல்லில் பக்கத்தில் மாமா தள்ளி உட்காந்துருவான். உன் வாய் மேலே கை வச்சு ஊதிக்க, ஊதிப்பாரு, சும்மா ஊத. அட ஊதியா, ஊத மாட்டியா? ஊது. கீழ்ப்படிதானே இல்லை இந்த பிள்ளைகளுக்கு. வாய் மேலே கை வச்சு ஊதுன்னு சிரிக்கிற, என்ன ஊதுன? ஊதிட்டேங்கிறான், இங்க ஊதுறா.
அல்லேலூயா. அந்த ஊதும் போது எப்படி பக்குன்னு பிடிச்செறியுமோ, ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் விசுவாசம், உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் தேவன் மேல இருக்கிற அன்பு, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை, உன் மேல இருக்கிற கொஞ்சம் தேவன் மேல நம்பிக்கை, அந்த கொஞ்சத்தை பார்க்குவாரு. உங்ககிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் மாவு இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சமான எண்ணெய் இருக்கு. அது போதும், கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. அந்த எண்ணெயை நான் பெருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வா, நான் ஆமே பெருக்கிறேன். அந்த கொஞ்சம் மாவை கொண்டு வா, நான் பெருக்கிறேன். சொல்லு சொல்லு. அப்ப கொஞ்சம் நெருப்பு இருந்தா அது நெருப்ப பெரிய ஆமே அது எரிய பண்ணுவேன். சொல்லு சொல்லு சொல்லு. இங்க வேடிக்கை பார்க்க வரல. கொஞ்சம் ஐயா, கொஞ்சம் தான் ஜெபம் பண்றேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றேன், கொஞ்ச நேரம் தான் பைபிள் வாசிக்கிறேன், கொஞ்ச நேரம். அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. இருக்கியா? நான் என் டாபிக்குள்ளே இன்னும் போகலை, ஆனால் ஆவியானவர் என்ன பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்லிட்டேன்ல, இன்றைக்கி வரவங்களுக்கு இந்த சத்தியத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க பரலோகம் போகிறது உறுதின்னு தெரிஞ்சிடும். இந்த செய்திக்குள்ளேயே நான் இன்னும் போக முடியல. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் த்ரெட்டை காமிச்சிட்டாரு. அந்த த்ரெட்டு அந்த நூலை ஆப்ரேஷன் பண்ணாங்களா? ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு தான் தெரியும். ஆனால் எப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்க தெரியுமா? சொல்லுங்களேன். அது அந்த ரங்கத்தில் தான் நடக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆப்ரேஷன் பண்ணுறவன் வெளியரங்கமாக பண்ண மாட்டான். ஆப்ரேஷன் பண்ணுறது வெட்டினதை மட்டும்தான் உனக்கு தெரியும். ஒட்ட வச்சவர் ஒருத்தர் இருக்காரு. நீ இழந்தது மட்டும்தான் தெரியும், சேர்த்தது தெரியாது. அது சேர்த்த ஒரு இடம் இருக்கு. அதுதான் தேவ சபை, அதுதான் தேவனுடைய ஆலயம், அதுதான் தேவனுடைய பிரசன்னம், அது தேவ கிருபை. சார், நான் விழுந்தது தெரியும், ஆனால் எழுந்து நிற்க வச்சது ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விழுந்தது மட்டும் தான் தெரியும், ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் தான் தெரியும், ரத்த கரைகள் மட்டும் தான் பார்த்தாங்க. ஆனா ரத்தத்தை நிறுத்தி ஒருத்தர் இருக்காரு, ஸ்டாப் பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு. ஓ ராப்பா, ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இன்னைக்கு போ, அந்த தியேட்டருக்குள்ள போ. இன்னைக்கு சொல்லு, அப்பா அந்த தியேட்டருக்குள்ள, அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்ன கொண்டு போங்க, என்ன கொண்டு போங்க. ஃபயர் வாங்க பிரதர். என்ன பிரதர்? வாங்கிக்க அந்த அபிஷேகத்தை, ஸ்டைலா கை தட்டாத, வாங்கிக்க அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள. அப்பா நான் வெட்டினதை மட்டும்தான் மக்கள் பார்த்தாங்க, தச்சதை பார்க்கல. ஹல்லேலூயா, தேங்க்யூ. அப்பா நீங்க வந்துட்டீங்க, என் கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன பலப்படுத்திட்டீங்க. என் பிள்ளைங்க பாரத்தோட வந்தாங்க, அவங்களையும் பலப்படுத்திட்டீங்க. மைனஸோட ஒரு பிளஸ், ஸ்லீப்பிங் ஆங்கிள் இருந்தவளை ஸ்லீப்பிங் லைன்ல இருந்தவளை ஸ்டாண்டிங் லைனா மாத்திட்டீரு. ஒரு மரம், அது ஒரு மரமா இருந்தது. இயேசு சிலுவையில் நிற்பதற்கு அவர் இன்னொரு மரத்தை சேர்த்தவர்கள் ஆணிகள் அடித்தார்களாம். ஸ்லீப்பிங் லைனில் ஒரு மரம், அந்த ஸ்டாண்டிங் லைனில் ஒரு மரத்தை வச்சு அந்த இடத்துல இயேசுவை மாட்டினார்கள். நான் உண்மையாக சொல்கிறேன், ஸ்லீப்பிங் லைனில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் யாருமே இயேசுவை படுக்க வைக்கல. ஸ்டாண்டிங் லைன் அந்த மரத்தை நேராக்கின பிறகு இயேசுவை அதோடு இணைத்தார்கள். இன்னைக்கு ஒரு வெளிப்பாட சொல்லட்டுமா? ஒரு வெளிப்பாட சொல்லட்டுமா? ஒரு வெளிப்பாடு சொல்லட்டுமான்னு வாங்கினோமா உனக்கு? ஸ்லீப்பிங் லைன்ல என்ன இயேசுவை என்னை ஸ்டாண்டிங் லைன் என்னை நடுவில் என்னை படுக்க வச்சாரு, என்னை அவர் நடுவில் நிற்க வச்சாரு. நிற்க வச்சதுக்கப்புறம் அந்த ஆணி எப்படி மரத்தோடு இணைந்ததோ, ஒன்றுக்கும் உதவாத என்னை அந்த மரத்தோடு ஆணி இணைத்ததை போல அப்பாவுடைய அன்பு என்னையும் இயேசுவையும் இணைத்து ஆணிகள் அடித்ததே. நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? நான் எப்படி அசுத்தத்தை பார்க்க முடியும்? என்னையும் அந்த சிலுவையில, என்னையும் அவருடைய ரத்தம் என்னையும் அந்த சிலுவையில என்னை இணைத்து விட்டதே. என்னையும் அந்த இணைத்து விட்டதே. பெற்றுக்கள் பிரதர், வேடிக்கை பார்க்கிற நேரமா உன்னையும் இயேசுவையும் அந்த ஆணி அடித்து இணைத்து விட்டதே. பிள்ளை வாய திறந்து ஆவியில் நிறைஞ்சு பெற்றுக்க. இப்ப எப்படி இருக்கீங்கன்னா, நானும் இயேசுவும் பிரிஞ்சிருந்தோம்.
பிசாசு பயப்படுறது சிலுவைக்கு மட்டும்தான். பிசாசு பயந்தது சிலுவைக்கு மட்டும்தான். பிசாசு பயந்தது இந்த சிலுவையை கண்டுதான். அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன், இயேசுவின் கையும் என் கையும் சேர்ந்து ஆணி அடிக்கப்பட்டதா? பாப்பா, அந்த மரம் தான் என் கைகள். என் கைகளோடு அவருடைய கைகள் மேலே இப்பொழுது அவருடைய கைகள் இணைத்து கொண்டதே. ஒரு திருமணம் எப்படியாக சரீரம் ஒன்றாகவில்லை, அந்த வெறும் கயிறு தான் கழுத்துக்கு கட்டுறாங்க. கைகள் ஒன்று கூட்டின பொழுது பைபிள் மாற்றும் போது பைபிள் தான் மாற்றுகிறார்கள், கைகள் தான் கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு நூல் கயிறு ஒரு மனுஷனை சேர்த்தும் என்றால், ஒரு கயிறு ஒரு மனுஷனோடு மனுஷனை இணைக்கும் என்றால், ரெவலேஷன் ஒரு கயிறு இன்னொரு மனுஷனை எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை இணைக்கும் என்றால், ஹலோ இருக்கீங்களா? இருக்கீங்களா? கயிறு எப்போ அறுக்கப்படும்? புருஷன் செத்துட்டான்னா கயிறு அறுக்கப்படும். சரிதானா? புருஷன் செத்துட்டான்னா கயிறு அறுக்கப்படும். நான் சொல்கிறேன், உலகத்தில் புருஷன் செத்தா கயிறு அறுக்கப்படும். என் மணவாளன் இயேசு எனக்காய் மரித்ததினால அன்பின் கயிறுகள் என்னை பிணைத்து கொண்டது பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கயிறு ஒரு மனுஷனுக்கு அடையாளம். உலகத்தில் சிலுவை ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்புக்கு அடையாளம். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, கயிறு ஒரு மனுஷனை, தாலி கயிறு ஒரு மனுஷனுக்கு என்ன செய்தான்? ஆமேன், ஆமேன். வடநாட்டில் எல்லாம் வளையல் போடுவாங்க. வளையல் சிவப்பு வளையல் மேலே வெள்ளை வளையல் பின்னாடியே வைப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் எல்லாம் அங்கே தாலி கிடையாது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சிவப்பு வளையல் போடுவாங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த வெள்ளை வளையல் போடுவாங்க. இது ரெண்டையும் பார்த்தா தான் வெஸ்ட் பெங்கால் பக்கமெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? நான் என்றைக்கும் சொல்கிறேன், அந்த வளையலாக இருந்தாலும் சரி, கயிறாக இருந்தாலும் சரி, மோதிரமாக இருந்தாலும் சரி, என்னைக்கு அந்த மோதிரத்தை போடுறாங்களோ அந்த மோதிரம் ஒரு மனுஷனை இணைக்கும்னா, ஒரு தாலி கயிறு இன்னொரு மனுஷனோடு இணைக்கும்னா, அந்த இறந்ததுக்கப்புறம் இந்த கயிறு அறுக்கப்படும். நான் சொல்கிறேன், என் கயிறு இயேசுவின் இரத்தத்தாலே வாங்கப்பட்டது. அது பிதாவினிடத்தில் கொண்டு செல்லும் வரைக்கும் இந்த அன்பின் கயிறுனை சுற்றி கட்டி வைத்திருக்கிறது. அவருடைய அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்ட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எப்படியாக ஒரு ஆணி இன்னொரு மரத்தோடு அடித்து இயேசுவை இணைத்ததோ, இயேசுவின் கரமும் என் கரத்தை இணைப்பதற்கு என் பிதாவுடைய அன்பின் கரம் அந்த இடத்துல வந்ததே. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எப்படி ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த த்ரெட் மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ஆபரேஷன் பண்ணது தெரியாது, கடைசியில் இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த த்ரெட் உள்ளே பிரிக்க வேண்டாம், அது அப்படியே உள்ள கரைஞ்சு போயிடும். கரெக்ட் தானா? ஆப்ரேஷன் பண்ணது நமக்கு கேள்விதான் பட்டோம். நம்ம யாரும் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகல. டாக்டர்ஸ் அவங்க கூட இருக்கிற அசஸ் பண்ணவங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், பாவியாயிருந்த என்னை ஆலயம் என்கிற அந்த தியேட்டருக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் என்னை இணைத்து விட்டாரு. பிரிஞ்சு கிடந்த என்னை, விரிஞ்சு கிடந்த என் வாழ்க்கையை, தெரிஞ்சு நடந்த என்னை, ஆமேன், வாழ தெரியாமல் திரிஞ்சிருந்த என்னை, ஊரறியாதபடி பேரறியாதபடி எங்கேயோ இருந்த என்னை இப்போ ஆண்ட தியேட்டர், ஆபரேஷன் தியேட்டர் இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம ஆமென் ரகசிய அறைக்குள்ள வைத்து உன் ரகசிய பாவத்தை மன்னித்து, உன் ரகசிய காரியங்களை மன்னித்து, உன் ரகசிய வாழ்க்கையை மன்னித்து, ரகசிய குடும்ப வாழ்க்கையை மன்னித்து, உன் ரகசிய தனிப்பட்ட வாழ்க்கையை மன்னித்து, ஆமென், சபைக்குள்ளே என் தேவன் என்னையும் உன்னையும் அவரோடு இணைத்து கொண்டாரே. ஒரு அல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? எவ்வளவு நல்ல தேவன். சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. வசனத்துக்குள்ள வரலாமா?
யோவான் 12:47. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும், ஒருவன் எல்லாம் சேர்ந்து வாசிங்க, ஒருவன் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஒருவன் வார்த்தைகளை கேட்டோம். பசங்க சத்தம் வரல, பைபிளை கையில் எடுத்து வாசிங்கடா, டிசைன் பண்ணி நிற்கிறீங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டோம், அவனை நான் என்ன செய்வதில்லையா? ஹலோ, நிறைய பேர் உள்ள கவலை என்ன தெரியுமா? அவன் ஆண்டவர் ஏன் இன்னும் சந்திக்காம இருக்கிறாரு? உங்க பிள்ளைகளை குறித்து கேட்கிற கேள்வி, சபையில் இருக்கிற விசுவாசிகளை பற்ற கேள்வி. ஹலோ, சோத்திர ஆண்டவரே, செய்திய நேரத்தில் எந்திரிச்சு போகக்கூடாதுன்னு சொன்னால் கீழ்ப்படிதல இல்லாத அவிசுவாசி. வசனத்தை கேட்குற நேரத்தில் யார் எழும்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு தேவ பயம் இல்லையா? ஒரு ஆமேன் சோத்திரம் சொல்ல. குனிஞ்சு உட்காராதப்பா. ஒருவன் என் வசனத்தை அவன் கேட்கிறான். இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அதான். சர்ச்சுக்கு வந்துட்டு தானே இருக்கிறான், ஆனா அவனுக்கு ஒண்ணுமே நடக்கலையே. இந்த பைபிளை எடுத்து தான் இருக்கிறான், அவன் செய்யற தவறுக்கு ஆண்டவர் இன்னும் ஒன்றும் செய்யலையே. அவன் இத்தனை தவறு செய்யறான்னு எனக்கே தெரியுது, ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? பைபிளை எடுத்துட்டு ஒருத்தன் குடிக்கிறான், அவனுக்கு ஒன்றும் வியாதியே வராம இருக்கே. ஒண்ணுமே குடிக்காதவனுக்கு தான் வியாதி வருது. சாகிற வரைக்கும் தம் அடிச்சுட்டே இருக்கிறான், அவன் ஒரு நோய் வர மாட்டேங்குது, அவன் லங்ஸ் நல்லா இருக்குது. நீங்க கேட்கிற கேள்வியை நான் பேசிட்டு இருக்கிறேன். டிவி வெடிய வெடிய பார்க்குறான், கண்ணு நல்லா இருக்குது. நம்ம டிவியே பார்க்கறது இல்லை, நம்ம கண்ணுக்கு கண்ணாடி தேவைப்படுது. வாயில வெத்தலை பாக்கையா போட்டு இருக்கிறான், அவளுக்கு கேன்சர் வரல. நம்ம ஒரு பாவம் செய்யாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு கஞ்சா குடிச்சான், அவன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். உங்க கேள்விகள் ஒன்னே ஒண்ணுதான். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? யோவான் 12:47. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டோம் விசுவாசியாமல் போனால். சார், நீங்க இந்த வசனத்தை எதுக்கு ஆண்டவர் கேட்க சொல்றாருன்னா, ஹலோ, கேட்டுட்டு போகாத, நீ விசுவாசி. யார் விசுவாசி சொல்லுமா? யார் விசுவாசி? சத்தமா. வசனத்தை கேட்க, அதன்படி கேட்டு நடக்கிறவன் தான். ஆனா பைபிள் சொல்லுது, நீ கேட்டுட்டு நீ விசுவாசியாம போயிட்டினாலும் நான் உனக்கு என்ன செய்வதில்லை. கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? என்ன தப்பு பண்ணாலும் தண்டனை கிடைக்கலன்னா சந்தோஷம் தானே? பேசுங்களேன். இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா இல்லையா? ஒரு நாள் பணத்தை, கூலிக்காரனுடைய பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு நாள் அடுத்தவன் பணத்தை கொள்ளையடிச்சிட்டோம், நமக்கு ஒன்றும் தண்டனை கிடைக்கல, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியும்படியே சொல்லட்டும்னா, ஒரு பால்காரன்ட்ட நான் கேட்டேன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வட இந்தியாவில் இருந்தபோது 25-27 வருஷம் ஆச்சு இல்லை. அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, பையா பையா, அண்ணா அண்ணே, இவ்வளோ பெரிய பால் கேன், பெரிய கேனை தூக்கிட்டு வருவார். இருக்குது 4 மாடு, ஆனால் பால் பார்த்தா கேன், பெரிய கேன், இந்த ஹைட்டுக்கு இருக்கும். இவ்வளோ பால் கறக்குமா? நான் அவர்கிட்ட கேட்பேன், இந்த பாலில் நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்களா, தண்ணியில் பாலை ஊற்றுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் கொடுத்த பதில் எனக்கு இன்னைக்கும் மறக்க முடியல. நீங்கள் வச்சிருக்கிறது 4 மாடு, ஆனால் இவ்வளோ பெரிய கேன் ஃபுல் பண்ணி இவ்வளோ தூக்கிட்டு வரீங்களே, எப்படின்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. தண்ணியில் தான் நீங்கள் பாலை கறக்குறீங்க, தண்ணி கலக்குறீங்களா இல்லையான்னு கேட்டதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார். நான் ஒன்றுமே கலக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், ஒன்று சொல்கிறேன்,
ஆற்றுலேருந்து மீனை தூக்கி வெளியே போட்டால் மீனுடைய கண்டிஷன் என்ன ஆகும்னு சொல்லுங்க அப்படின்னாரு. நீங்கள் தான் சொல்லுங்களேன், மீனே பார்க்காத மாதிரிலாம் முழிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆற்றுலேருந்து மீனை தூக்கி வெளியே போட்டால் மீன் என்ன ஆகும்? இதே தான் என் கண்டிஷன். தண்ணி இல்லைன்னா பால்காரன் கதை எனக்கு அப்போ விளங்கிக்கிங்கன்ட்டார் அவர் அன்னைக்கே. அப்போ எவன்லாம் பாலை கறக்கிறானோ, எவன்லாம் பாலை ஊற்றுறானோ, தண்ணியில் தான் பாலை கலக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வாங்குகிற பால் அது பாலுன்னு குடிக்கிறீங்க, குடிங்க. அதனால தான் நிறைய நோயே வருது. பால் குடிக்கிறதுனால இல்லை, பாலில் தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்குற காலத்துலேருந்து ஒரு தவறை செஞ்சுட்டே இருக்க, அவனுக்கு தண்டனையே கிடைக்கல. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் டிவி பார்க்குறதில்ல, சினிமாவுக்கு போகிறதில்ல, கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, ரம்மி விளையாடுறதில்ல, சீட்டு விளையாடுறதில்ல, என்ன சொல்கிறது, தப்பான எந்த ஒரு பிக்சரு பார்க்குறதில்ல, தப்பாக எங்கே போகிறதில்ல, யார்ட்டி பழகிறதில்ல, யார்கிட்டையும் நான் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறேன். ஆனால் என்ன காட்டிலும் அவன் நல்ல ஓஹோ ஓஹோ அப்படின்னு இருக்கிறான். ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் ஆம வேகத்தில் போகுது, அவன் வாழ்க்கை முயல வேகத்தில் போகுது. தப்பு பண்ணுறவன் இங்கே செஞ்சுட்டே இருக்கிறான். யார் கண்ணுக்கு அவன் தப்பு படுறதே இல்லை, அவன் பாட்டுக்கு தப்பு செய்யும். ஹலோ, உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கு. தவறு செய்யறவனுக்கு ஒன்று ஆண்டவர் தண்டிக்க வேண்டியதானே? ஹலோ ஹலோன்னா ஒரு அல்லையா சொல்லணுங்கிறது. திரும்பி இந்த முயல் மாதிரி வாயை வச்சு உட்காந்துருக்கூடாது. பைபிள் சொல்லுது, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். பைபிள் இல்லையா, பின்னாடி வருது. யோவான் 12:47. ஒருவன், நல்லா கவனிங்க. இப்போ எதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? இருக்கீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, ஒருவன் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் போனா. நீங்க நிறைய பேர் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டில் போய் கமெண்ட் அடிக்கிறது. பாஸ்டர் பிரசங்கம் பண்ண மாதிரி நம்ம நடக்கவா செய்யணும்? அவர் பேசுவாரு, நம்ம நடக்க முடியுமா? அவர் சொல்றாரு, செய்யாத, பொண்ணாத, போகாத, வராத. நம்ம எல்லாம் ஊர் உலகத்தில் இருக்கிறோம், 10ஓட 11 இருக்கிறோம், சும்மா இருக்க முடியுமா? சொல்ல உட்கார்ந்து இருக்குது பாரு. காலத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். சபைக்குள்ள வரோம்ல, கிறிஸ்தவனா இருக்கோம்ல, வெளியே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே 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 அப்படியே. அதனால என்ன தப்பு? நீ நினைக்கிற அப்படியே போற மாதிரியே போயிட்டு இருக்கோம். திடீர்னு வண்டி ஆப்பாச்சுன்னா, எந்த வண்டி அடிக்கடி செக் பண்ணி, கார்பரேட் செக் பண்ணி, பேட்டரி செக் பண்ணி, பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, காத்து இருக்கா செக் பண்ற வண்டி நம்பி காட்டுக்குள்ளேயும் போலாம். எப்பவாவது உதச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறவனால இதா இப்படித்தான் பரிதாபமா வந்து உட்காரும். அல்லேலூயா. இது தள்ளுறதுக்கு இன்னொரு ஆள் 2 பேர் வேணும். இது பேட்டரி சல்ப்பு போச்சா இல்லை டீசல் இல்லாமல் நின்றுச்சான்னு தெரியாது. நீ நினைக்கிற அவன் லேட்டா வரான், நானும் லேட்டா வரேன், வா, வண்டி நிற்கும் வாழ்க்கையில். அவருக்கு ஒரு தண்டனை வரல, அவர் விசுவாசியா தானே இருக்காரு. நியாய தீர்ப்பு வந்தா தானே பயம் வரும். அடுத்த வாரம் கரெக்டா 9 மணிக்கு துடிச்சு சர்ச்சுக்குள்ள வந்து உட்காருவேன். எத்தனை பேசினாலும் இப்படித்தான் உட்காருவேன்னு உட்கார்ந்துருக்கிற. உனக்கு யாரோ பயப்படுவாங்களா? பயப்படவே மாட்டான். உள்ள ஒன்று பேச, வெளியே ஒன்று பேசுவேன். நீ பேசுறதுக்கு அப்பவே ஏரோது ராஜாக்கு அடிச்சாரு, புழுபுடுத்து செத்தானா. உள்ளுந்தா நீ பேசுவியா? சபைக்குள்ளூர் வரும்போது மீன், வெளியே வாழ்க்கை பாம்பு. உள்ள வந்தா மீன் மாதிரி தலையை காட்டிக்கிறது. இந்த 2 தலை பாம்பு பார்த்துருக்கியா? மீனை சர்ச்சுக்குள்ள வரும்போது
தூங்கு, நீ தூங்கு, நீ தூங்கிட்டாரு. அதுதான் நடக்குது. ஸ்லீப்பிங் லைனில் இருக்கிற நீ ஸ்டாண்டிங் லைன் வர விடமாட்டான்ல. சத்தியத்தை நல்லா கேட்டுக்க. உள்ள வரும்போது எப்படி வர? வாழை காமிக்கிறதான். இந்த மீன் என்ன பண்ணுமா? வாழு. வெளியே போச்சுன்னா பார்த்துருக்கியா அந்த மீனை? ஏன் கப்பு சுப்புன்னு உட்காந்துருக்க? திரும்பியும் சொல்றேன், இத்தனை வருஷம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். கேட்காதவன் நல்லா தான் இருக்கிறான். கேட்ட என் வாழ்க்கை தான் குத்துது குத்துது குத்துது, வலிக்குது. கேட்காதவன் நல்லா இருக்கான். கேட்டுட்டு அதன்படி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயங்கர பிரச்சனை. கேட்டா பைபிள் சொல்லுது நீதிமான் சோதிக்கப்படுவான்னு. அவன் சாதிக்கிறான், நான் சோதிக்கப்படணும். ஆமென். நீ நினைக்கிறீல்ல அவளுக்கு நடக்குது இவளுக்கு நடக்குது, எனக்கு எப்படி நடக்கும்னு? சார் கண்ணாடி வேற விழுந்துரும் பயந்தான் இந்த பைபிளை தூக்கிறதுக்கு பயப்படுறேன். இந்த பட்டயத்தை எடுத்தவன் வாழ்க்கை சொல்ல, இந்த பைபிளை தூக்கிட்டீன்னா யாரும் பாஸ்ட்டுக்கு வர மாட்டாங்க. வேலை செஞ்சுட்டு வேணா ஊழியம் பண்றேன்பாங்க. அப்படி சொல்ல, ஏன் வருமானம் கிடைக்காது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது தெரியல. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க இந்த காணிக்கை பெட்டியில் எவ்வளவு போடுறீங்கன்னு. நீங்க மாசம் எவ்வளவு காணிக்கை கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரியும். தசம்பாகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஒன்ன சொல்லட்டும், இந்த பலிபீடத்தில் தேவன் நிற்கிற இடத்துல நான் நிற்கிறேன். இந்த பைபிள் எடுத்து நிற்கிறேன்னா அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைய பெற்றது உண்மைதான். பிள்ளைகளை போஷிப்பதும் பராமரிப்பதும் வளர்த்துவதும் அதை கரைக்கு கொண்டு சேர்ப்பதும் கர்த்தர் மட்டுங்க. ஹலோ, இருக்கீங்களா? பைபிள் சொல்லுது, இந்த வசனத்தை கேட்கிறவன் விசுவாசியா, கேட்டு அதை கேட்டு நடக்கிறவன். சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? இதை கேட்டு அதன்படி நடக்கிறவன். ஏன்பா அந்த அம்மா அழகாத்தான் இருக்குது, எத்தி எத்தி பார்த்துட்டு இருக்கிறேன், இங்கே பாரு. இதை கேட்டு டாக்டர் சொல்றது உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு யூட்ரஸில். ஆனால் எந்த டாக்டர் சொல்கிறாரு அவன் மைனஸை மட்டும் செய்தி கேட்கல. நம்ம தான் லேட்டாக வந்த அப்புறம் எங்கே புரியும்? மனுஷன் இப்போ மைனஸை சொல்லுவான், என் ஆண்டவர் மைனஸோட ப்ளஸ்ஸாக சேர்த்துவார். அவர் தான் நம்ம ஆண்டவர். இந்த மைனஸ் தானே மனுஷன் சொல்லி காமிச்சான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு. டாக்டர் சொல்றது பிரச்சனை, ஸ்கேனிங் ரிப்போர்ட் சொல்றது பிரச்சனை, எக்ஸ்ரே சொல்றது பிரச்சனை, பிளட் ரிப்போர்ட் சொல்றது பிரச்சனை. ஆனால் ஒரே ஒரு பிளட் மட்டும் தான் சொல்லுது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரே ஒரு ரத்தம். சத்தமா சொல்லு, சொல்லுங்களேன். நிஜமா சொல்றேன், கத்தருக்கும்பா சொல்றேன், சாட்சியா சொல்றேன். நீங்கள் இந்த செய்தி கேட்குற உங்களை ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், நீ அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாரு, ஹலோ தம்பி இருக்கிறான், தங்கச்சி இருக்கிறான், அக்கா இருக்கிறான், அவ இவன்னா எவன்றுவா விசாரிக்கிறவன் மனுஷன், செயலாற்றுகிறவன். சாத்தம்மா விசாரிக்கலன்னு கவலைப்படுற. ஒரு போனும் கூட பண்ண மாட்டேங்கிறேன் எங்க அம்மா, போனும் கூட எங்க அக்கா பண்ண மாட்டேங்கிறான், போனும் கூட எங்க அண்ணன் என்ன எப்படி இருக்கேன்னு கூட கேட்க மாட்டாங்கிற. கேட்கிறவன் செய்ய மாட்டான். விசாரிக்கலன்னு மூக்கில் அழுதக்கூடாது. விசாரிக்கிறவன் செய்ய மாட்டான், செயலாற்று ஒரு செயல்படுகிறவன். என்னடா பண்ண போற இந்த மாசம்? நீ தான் எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்க, இந்த மாசம் ஒண்ணுமே உங்ககிட்ட இல்லைன்றான். உங்ககிட்ட இல்லைங்கிறது மட்டும்தான் தெரியும், நான் கூடவே இருக்கேங்கிறது ஒருத்தர் மட்டும்தான் சொல்லுவாரு. விசாரிக்கலைங்கிற ஒருத்தரை பார்த்து கவலைப்படக்கூடாது. ஒரு அம்மன் சொல்லுங்களேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க, செய்தி முடிய போகுது. ஆமேனா
மிஸ்டர், பிள்ளை என்ன செய்ய போகிறேன்னு கவலைப்பட்டு உட்காந்துருக்கீங்கள? பரலோகத்தில் இருக்கிற சொத்து எவனை தொட முடியாது. தேவ சித்தம் இல்லாத ஒரு சொத்தும் வேண்டாங்கிறேன். தேவ சித்தம் இல்லாத பணம் எனக்கு வேண்டாங்கிறேன். தேவ சித்தம் இல்லாமல் ₹10 பாக்கெட்டு விழக்கூடாதுங்கிறேன். யூதாஸ் காணிக்கை எனக்கு வேண்டாங்கிறேன். யூதாஸ் காணிக்கை எனக்கு வேண்டாங்கிறேன். ஹலோ, உனக்கு கார்டியன் யாரு? நம்ம நினைப்போம் இவங்க நமக்கு சோதனை நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யாருன்னு நினச்சிருக்கிறியோ அவங்க தள்ளி நிற்பாங்க. சாதிக்கிறவர் சொல்ல மாட்டாரு, சைலண்டாக பண்ணி முடிச்சிருவார். சாதிக்கிறவர் ஆமேன்னு இல்லை, சொல்லுங்க வாய் திறந்த, சொல்ல மாட்டாரு. கத்த பெரியவருங்க, சந்தோஷமா போங்க. ஆனால் பைபிள் இன்னைக்கு கேட்ட வசனத்தை, இந்த ஒரு வசனம் நான் கிட்டத்தட்ட 35 வசனத்தை எழுதிட்டு வந்திருக்கேன். ஒரு வசனத்துக்கே என் பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? நீங்கள் நினைப்பீங்க நான் இருந்தால் தான் என் பிள்ளைக்கு, நான் இருந்தால் தான் என் பொண்ணுக்கு. அழைச்சவர் இருந்தால் அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. சொல்லு, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் தேவன் உன்னை மறவார். சொல்லுங்க, ஓ வானமும் பூமியும் நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். வாயை திறந்து ஹம்மிங் பண்ணுங்களேன். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். எல்லாரும் சொல்லுங்களேன், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கின இயேசு மறவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கரத்தின் கிரியைகளாய் நான் உன்னை வைப்பேன்னாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷம் பிள்ளைக்கு கிடைச்சது? உங்களுக்கு என்ன கிடைச்சது? அதை முறுக்கி பிடிச்சிங்க, இறுக்கமாக பிடிச்சிங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். யாரோ உங்கள் வாழ்க்கையை நடத்துவார். நான் தான் காலையில் அப்படி சொன்னேன், ஆண்டவர் நடத்துது நம்ம நினைப்ப இவங்க மூலமாக தான் நம்ம வாழ்க்கை நடக்கும்னு. ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில் நம்மளை நடத்துவார். அதை கண்டுபிடிப்பவன் யார்? அல்லேலூயா. சரி, செய்தியை நம்ம அதை முடிப்போம். பாருங்க, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் நான் அவனை என்ன செய்வதில்லை? நான் உலகத்தின் நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். கைகளை உயர்த்துகிறாமல் சொல்லுங்க. சிலுவையிலே இயேசு வந்தது ரட்சிக்க வந்தார். ஆமென். இயேசு வந்தது நியாயம் தீர்ப்பதற்கல்ல. இன்னைக்கு அநேகருடைய கேள்வி, இவ்வளோ தவறு செஞ்சுமே நான் திருவிருந்து எடுக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை. இவ்வளோ தவறு செஞ்சுமே என் குடும்பத்தில் இவ்வளோ தப்பு நடக்குது, ஆனால் அவங்களுக்கு ஒரு தீங்கும் நடக்கலை. இப்போ சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நியாயம் தீர்க்க ஆண்டவர் வரல, ரட்சிக்க வந்திருக்கிறார். பிரதர், நியாய தீர்ப்புக்காக நீ ஜெபிக்காத, ரட்சிப்புக்காக ஜெபி. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே பாவம் செய்கிற குடும்பங்கள், பாவம் செய்கிற சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை கண்டு நம்ம நினைப்போம், ஐயோ இவன் வாழ்க்கையில் இவ்வளோ தவறு நடந்துமே, அவன் உறுதியா இருக்கிறானே. தம்பி, ஒரே ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அது ஒரு வேளை இந்த நாளா இருக்கலாம். ஒரே ஒரு நிமிஷத்தை கொடுக்கிறார்னா அது இந்த ஒரு நொடி பொழுதா இருக்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால்தான் ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிப்பதற்கு இயேசுவின் சிலுவை
நம்மை ரட்சிக்க வந்தது. அல்லேலூயா, ஆமென். ஆகையினால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு, ஹலோ, நீங்களும் நானும் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட சந்ததி? அவர்கள் மாறுபாடுள்ள சந்ததி. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரட்சிக்க வேண்டும் என்றால் மாறாத இயேசுவினிடத்தில் வந்திருக்கீங்க. மாறுபடுகிற மனிதர்கள் முன்பாக நீங்கள் அவர்களை விட்டு மாறிவிடுங்கள். அல்லேலூயா. இன்னும் அநேக வார்த்தைகளை கூறி என்ன நடந்ததுங்க? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எப்படிப்பட்ட சந்ததிகளாக இருக்கிறீங்க? நீங்க எந்த சந்ததிக்குள்ள இருக்கீங்க? பைபிள் 41ஆம் வசனத்தை பாருங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்பா, நீங்களும் நானும் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக வேண்டும். பிரதர், நியாயம் தீர்க்கப்படாமல் நீங்க இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மாறுபாடுள்ள உன் சந்ததி, உன் குடும்பத்தாரை விட்டு விலகு. மாறுபாடுள்ள உன் ஜனத்தை விட்டு விலகு. மாறுபாடுள்ள சபைக்குள் இருக்கிற விசுவாசி விட்டு விலகு. நீ அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனை பெருகும்னு போட்டிருக்குது. நீ அவனோடவே சேர்ந்து நீ வசனத்தை கேட்கிற நீ, அவன் மாறுபாடுள்ள சந்ததி. வசனத்தை கேட்டும் அவன் அதன்படி செய்யாமல் இருக்கிறான். அவனை ஆண்டவன் நியாயம் தீர்க்க வல்ல. ஆண்டவன் உன் மூலமாக ரட்சிக்க வந்திருக்கிறார். ஆமென். ஒரு பாவியோடு நீங்க போனீங்கன்னா, ஆமென், அவர்களோடு ஒருமித்து நீங்கள் வாசம் பண்ணும் பொழுது அந்த பாவத்தோடு நீங்கள் வாழக்கூடாது. அந்த பாவத்தை விட்டு ரட்சிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் பாவியோடு புசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது உட்கார கூடாதுன்னு. ஆனா நீ புசித்தும் குடித்தும் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாய். பைபிள் சொல்லுகிறது உனக்கு கேட்ட அந்த சத்திய வசனம் அவனை நியாயம் தீர்க்காமல் இருக்கணும்னா, ரட்சிக்கணும்னா, அந்த கூட உட்கார்ந்திருக்கிற அந்த மாறுபாடு உள்ள சந்ததியை ரட்சிப்பதற்கு பேதுருவை போல எழும்பு நெல். உன் குடும்பத்தை நீ ரட்சிக்க வேண்டும். உன் சபையை ரட்சிக்க வேண்டும். உன் ஜனத்தை ரட்சிக்க வேண்டும். உன் பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீ விலக வேண்டும் பிரதர். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உங்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு. அல்லேலூயா. தயவு செய்து அடுத்து வர லேட்டாக வராதிங்க. இந்த சத்தியத்தை கேட்கறது உங்களால் முடியாமல் போயிடும். இந்த அபிஷேகத்தில் அத்தனை பேர் வந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் சபையில் பேசின வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இந்த சத்தத்தை கொடுக்குறீங்க, எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. வந்தவர்கள் பரலோகத்துக்கு வருவாங்கப்பா, ஆனால் வராதவர்கள் கைவிடப்பட்டுருவாங்கன்னாரு. நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இந்த சத்தத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த சத்தத்தை நான் கொடுக்குற நேரத்தில் யார் அதை கேட்குறாங்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ உங்களை கர்த்தர் பரலோகம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா நீங்க மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகவில்லை என்றால், நியாயம் தீர்ப்பு வரல, நீங்க உட்கார்ந்து மீண்டும் அவனோடு பிணைஞ்சிருக்கீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேன், பிணைதல் இணைதல் எல்லாம் நல்லது. ஆனால் அவன் பாவத்தோடு நீங்களும் பாவத்தோடு இணைந்து விட்டீர்கள் என்றால், இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது எப்படியாய் நம்மை ஆண்டவர் அந்த இடத்தில் நம்முடைய கைகளுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய கால்களுக்காக அவர் அணிகள் அடிக்கப்பட்டது. ஒரு நாள் வரும், இதற்கு நியாய தீர்ப்பு உண்டாவதற்கு முன்பாகவே நீங்களும் நானும் இந்த வசனத்தை கேட்டால் மாத்திரம் போதாது, விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால் தான் பைபிள் சொல்லுகிறது, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில்
அப்படிப்பட்டவர்கள் தேவனை, அந்த 3000 பேர் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட சபையில சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா தேவனை துதிப்பீங்க. நீங்க நிறைய பேர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை நீங்க ஆண்டவரை துதிக்க வர்றதே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறதுனா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. 3 பாட்டு பாடுறது துதிக்கிறது இல்லைங்க. சேனைகளின் கர்த்தரை நீங்க பிரைஸ் பண்ணாம இன்னைக்கு இந்த சத்தத்தை யார் கேட்குறீங்களோ ஒன்று நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க பிரதர். உன் குடும்பத்தில் நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால் சபைக்குள்ளே துதிக்காதவனால ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்க முடியாது. பிரதர், நீங்க துதிச்சா மட்டும்தான் உங்க குடும்பத்தில் அடுத்த லெவல் போக முடியும். துதிச்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்த வார்த்தையில் இருக்கு பாருங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரதர், உங்க பிள்ளை தேவனுடைய, நீங்க தேவனை துதித்தால் உங்க பிள்ளை மனுஷன் தயவிலே வளரும். நீங்கள் தேவனை துதித்தால் உங்கள் மனைவிக்கு தேவனுடைய தயவு, மனுஷன் தயவை கட்டளையிடுவார். நீங்கள் தேவனை துதித்தால், ஹலோ, யார் தேவனை துதிப்பார்களா? யார் துதிக்க ஆரம்பிச்சாங்கன்ற சத்தமா சொல்லு. ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனை துதித்தார்கள். அப்ப யார் துதிக்கல? அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க இன்னும் ரட்சிப்புக்குள்ள இல்லைன்னு. ஆனா உங்களை கேட்ட ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? 4 தடவை தலையாட்டுவீங்க. ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்வான்? துதிப்பான். துதியாதவன் என்ன போடல? நான் சொல்ல, பைபிள் நீங்க வச்சிருக்க பைபிள சொல்லு. அப்ப துதிக்கிறவனுக்கு என்ன கிடைக்குமா? என் வேலையில தயவு, என் குடும்பத்தில் தயவு, சொந்தங்களுடைய தயவு, போற அதிகாரிகள் முன்பாக தயவு, என் பிள்ளைகளுக்கு தயவு, வேலை செய்யற ஆமென் முதலாளிக்கு முன்பாக தயவு, என் பெற்றோரிடத்துல தயவு. யாரெல்லாம் மனுஷனா பாக்குறீங்களோ, மனுஷன் தயவு வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? துதிக்கணும். துதிக்கணும்னா என்ன இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கும். ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும்? வசனத்தை கேட்டாதான் ரட்சிக்கப்படுவேன். வசனத்தை கேட்காம கேட்டும் அதன்படி நடக்காம இருக்கிறவனுக்கு என்ன இல்லை? இப்போ நியாய தீர்ப்பு இல்லை. ஏன்? ஆண்டவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? நீங்க நினைக்கிறீங்க இத்தனை கெட்ட வார்த்தை பேசுறீங்கள, இன்னும் வாயில புழு வரல. வரும், தூங்காத, வரும். இப்ப இல்ல, பாதாளத்தில் போய் இருக்கும்போது தான் புழு வரும். இப்ப எப்படி புழு வரும்? நீங்க நினைக்கிறீங்க நான் இத்தனை கெட்ட வார்த்தை பேசுறேன்ல, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. மன்னிப்பு இங்க நீ நினைக்கிற, மன்னிச்சிட்டான்னு எப்ப தெரியும் தெரியுமா? இயேசு வந்து போனதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பா சிட்சிப்பான்னு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கெட்ட வார்த்தை பேசுனா ஆண்டவர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறார். நல்லா தான் இருக்கிறார். கெட்ட வார்த்தை பேச வயிற்று தள்ளி நல்லா தான் ஜம்முன்னு இருக்கு. 4 குழந்தை பெற்று நல்லா ஜம்முன்னு இருக்கான். தப்பா நடக்கிறவன் 4 காரோட போறான். வட்டிக்கு வாங்கி கட்டாம இருக்க நல்லா தானே இருக்கிறான். நான் மட்டும் 100 ரூபாய் ஏமாத்தின என்ன பிரச்சனை? அப்படித்தான். அவன் மட்டும் பிளாக் மணி வச்சிருக்கான், அவன் நல்லா தானே இருக்கிறான். நான் மட்டும் எதுக்கு வயிட்லேயே போடணும்? ஒயிட் மணினா பிளாக் மணினா எனக்கு கருப்பாக இருக்கும் நோட்டுன்னு நினைக்காதீங்க. ஐடி கட்டுறவன், இன்கம் டேக்ஸ் கட்டுனா ஒயிட் மணி, வரி செலுத்துகிறோம் ஒயிட் மணி, வெள்ளை நோட்டு, அரசாங்கத்துக்கு வெளியாக்கப்பட்ட கணக்கு, அதை மறைச்சு கணக்கில் என்னதுங்க ஜிஎஸ்டி கட்டாம, ஐடி கட்டாம, இன்கம் டேக்ஸ் கட்டாம செலவு பண்றான் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் பிளாக் மணி. ஹவாலா பணம் வச்சிருக்கிறியா? தொலைச்சு போடுவார். உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாம் தொலைச்சிட்டாரு. இன்னும் எங்க தொலைக்கிறதுக்கு? ஒரு அலையில சொல்லு. பிளாக் மணியில் அவன் சர்ச்சு கட்டுவான், பிளாக் மணியில் வீடு வாங்குவான், பிளாக் மணியில் கார் வாங்குவான். அது பிளாக்கு போயிடும். பிளாக்கு இருளு. பைபிள் சொல்லுது. யார் ரட்சிக்கப்படுவா? சொல்லுங்க, பேசுங்க. நியாய தீர்ப்பு நீங்க வரலன்னு உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப வரல. ஏன் தெரியுமா? ஒரு நாள் நீ உட்கார்ந்துட்டு இருப்ப, ஆனா சபை கட்டிடம், மைக்கு, கீபோர்டு எல்லாமே இருக்கும். பேசுற ஊழியக்காரன் கூட மைக்க பிடிச்சு பேசிட்டு இருப்பாரு. ஆனா யார் இருக்க மாட்டா?
பரிசுத்த ஆவி இருக்க மாட்டாரு. யார் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்க இங்க இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. டெய்லி நீங்க பார்த்துங்க, காலையில் எந்திரிக்கும் போது சர்ச்சுக்கு வரும்போது இன்னைக்கு சேர் எல்லாம் காலியா இருக்குன்னா நீங்க கைவிடப்பட்டுட்டீங்களா நீங்க பார்த்துங்க. அல்லேலூயா. பைபிள் இங்கே தான் இருக்க போகுது. இந்த பைபிள் இங்கே தான் இருக்கு. பைபிள் பேப்பராக இருக்கு. அது வார்த்தையாக நமக்குள்ள வரும்போது அது கேட்டு அதை விசுவாசித்து எக்ஸ்பிரிமெண்ட் அதை கேட்டு அதன்படி நடக்கும்போது நியாய தீர்ப்பு இல்லை, மாறாக ரட்சிக்கப்பட்டேன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க. வசனத்தை கேட்டா அடுத்த ஸ்டெப்பு ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டாதான் சத்தமா சொல்லு. அப்படியே உட்காந்துருக்க பாரு, செவத்துல அட்டை ஒட்ட மாதிரி சொல்லுப்பா. வாயில் என்ன இருக்குது? ரட்சிக்கப்பட்டாதான் துதி. துதிக்கிறவனுக்கு யார் தயவு கிடைக்கும்? மனுஷன் தயவு கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ 4 ஸ்டெப் புரிஞ்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும் சொல்லுங்க? வார்த்தையை கேட்கணும். அப்ப கேட்டவன் ரட்சிக்கப்பட்டவனுக்கு அவன் என்ன செய்வான்? தேவனை துதிச்சிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம், ஆண்டவரை போட்டுருவார். ஆண்டவரை தயவு பண்ணிடுவார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரை இந்த ஸ்டெப்பு நான் விட்டுறக்கூடாது, இந்த ஸ்டெப்பை இழந்துடக்கூடாது. நீ இங்கே பேசுறதெல்லாம் நல்ல செய்தியாக கேட்குற, வீட்டில் போய் பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தியா, அது நியாயம் இருக்கும்ண்ண. இங்கே எப்படி தான் இருக்கிற நல்ல விசுவாசி, ஆமேன்னு சொல்கிற விசுவாசி, வீட்டில் போகிற பார்த்தியா? ஆமாம், அவருக்கு வேலையில் அவர் அப்படி தான் பேசுவார். அவர் வேலை ஊழியக்காரன் அப்படி தான் பேசுவார். நம்ம இருக்கிற கஷ்டம் நமக்கு தானே. பகை வேண்டான்னு நான் இங்கே பேசுவேன். ஆமாம், அவர் என்ன, அவர் பகையாக இருக்க மாட்டார், அவர் ஜோடியாக இருப்பார். நமக்கு இருக்கிற கஷ்டம் நமக்கு தானே. சொல்கிறியா இல்லையா? ஏமாற்றக்கூடாது. நான் அப்படித்தான் இருப்பேன். என்னது கோல் மூட்டாதானே, அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அது நான் பண்ணாமல் இருக்க முடியுமா? வாய் பேசாதானே, பேசத்தானே பிறந்திருக்கிறேன், பேசாமல் இருக்க முடியுமா? சண்டை பண்ணாதேன்னா அதுக்குத்தானே ஆண்டவர் பொண்டாட்டிவே கொடுத்துருக்கிறாரு. அது இல்லைன்னா எப்படி ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும்? ஒருவர் மன்னியுங்கள், அது எப்படி மன்னிக்கலாம்? அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிடலாமா? அவர் வேணும் மன்னிப்பார், அடித்தா கூட அடி வாங்கிட்டு போய் மன்னிச்சிடுவார். நான் அம்மனால முடியாது. ஆம்பளைன்னா கொஞ்சம் மீசை வச்ச ஆம்பளைன்னா கொஞ்சம் கர்வம் கௌரவமெல்லாம் இருக்கணும். கௌரவமுள்ள குடும்பத்தில் இருக்கிறேன் நான். எப்பேற்பட்ட தாத்தனுக்கு பிறந்திருக்கிறேன். ஹலோ, இருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் நியாயம் தீர்க்கலைன்னு, ஸ்டெப்பு இழந்துட்டு இருக்கிறீங்க. பின்னாடி இருந்து போய்க்கிங்க, மேலே விட்டுருங்க. இப்போ கீழே இருந்து வாங்க, சொல்லுங்களேன். மனுஷ தயவு கிடைக்காது. அடுத்தது பாட்டே வராது. ஜீபிக்கிறா இயேசு. அடுத்த வரி நீயே பாட, இது வரமாட்டேங்குது. இல்லை வராது, இல்லை என்ன உள்ளுக்குள்ள வேற தானே பாடிட்டு இருக்கிற. கவனிக்கிறியா இல்லையா? பாட்டு வருதா? சர்ச்சுக்குள்ள பாடுற பாட்டை தவிர ஏதோ பாட்டு பாடுறியா? அடுத்த வாரத்துக்கு ஒரு ஆள் பாட வைப்பேன், பார்க்கலாம். நாங்கள் கையை மட்டும் தட்டுவோம். ஐயா, நீங்கள் சேலும்போது நீங்கள் சத்தம் போடுவீங்கன்னு உங்கள் வரிவே பிடிச்சிப்போம். இத்தனை நாள் ஆச்சு பைபிளை மட்டும் வாங்கியிருக்க. பாட்டு புத்தகம் யார் கையில் இருக்குதா? ஏன் துதிக்க முடியல? துதிப்புன்னா நான் சொல்கிறது புரியுதா? சேனைகளின் கர்த்தர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லவர், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் ஆமென் சர்வ வியாபி, ஆமென் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். இப்படி ஏன் பிரைஸ் பண்ண முடியல தெரியுமா? இது இப்படித்தான். ஆண்டவர் நமக்கே இவ்வளோ பரிதாபமாக இருக்குன்னு சொல்கிறாள் இல்லையா? நான் சொல்கிறதுக்காக சொல்ல வேண்டாம்ப்பா, உண்மையாக சொல்கிறேன். துதிப்பதுன்னு என்ன தெரியுமா? நன்றி செலுத்துறது. ஆமாம், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். அதை யோபு செஞ்சார். அவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம், வந்தாலும் ஸ்தோத்திரம், போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லி பாரு. ஹல்லேலூயா. ஏங்க நான்லாம் அப்படித்தாங்க நடக்கிறேன். அவரை மகிமைப்படுத்த வந்துருவாருங்க. நம்ம எப்போ கேட்டாலும் உங்கள் மூஞ்சியை பார்த்து ஒருத்தன் போனான்னா, பிரசவத்துக்குன்னு போனால் அது பிரசவமே ஆகாது. வேலைக்குன்னு போனால் அவன் திரும்பி வரமாட்டான். சம்பளம் வாங்கிட்டு வரலான்னு நினச்சி போனால் அந்த சம்பளமே கிடைக்காது. உன் முகத்து அவ்வளோ பொண்ணான முகம். ஒருத்தன் பாஸ் ஆயிடுவேனா சொல்லி போய் ரிசல்ட்டை பார்க்க போகலான்னா உன் முகத்தை பார்த்துட்டு போனால் அதில் நம்பரே
ஆகிறதும் தரேன்னு சொல்லியிருப்போம் ஒருத்தன். உன் முகத்தை பார்த்துட்டு போனா அப்படின்னு அடுத்த முகம் இல்லை, உங்கள் முகத்தையும் நீங்கள் பார்த்துங்க. நிஜமாக சொல்கிறேன், ரட்சிக்கப்படுறவன் வசனத்தின்படி கேட்குறவன் ரட்சிக்கப்படுவான். ரெண்டாவது அடுத்து மூணாவது ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுங்க கத்துற. இந்த மூணுமே இருக்கிறவன் சொல்லுங்க. எங்கள் அப்பா மனுஷன் தானே, அவர் மேலே அவருக்கு என் மேலே தயவு கிடைக்கும், அவர் தயவு என் மேலே கிடைக்கும். சொல்லுங்க. ஏன்னா எங்கள் புருஷன் எப்போ பார்த்தாலும் கல்லெஞ்சக்காரராக இருக்கார். ஏன்னா அவர் தயவு உனக்கு வரல, என்னை நீ துதிக்கவே இல்லை, என்னை நீ வசனத்தை கேட்கவே இல்லை, அதன்படி வாழவே இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை. உன் வீட்டில் பேய் ஓட்டுறக்கே டைம் கரெக்டாக இருக்குது, அப்புறம் எங்கே ரட்சிக்கப்பட? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் மனுஷன் கண்ணில் தயவு கிடைக்கணும்னா மேலிருந்து வந்துடுங்க. சத்தமாக சொல்லுங்க. வசனத்தின்படி கடன்படி வசனத்தின்படி நடந்தவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவன்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுவன்னா என்ன அர்த்தம்? அந்த பாவத்துக்கு எண்டு. ஹலோ, நீ எந்த பாவத்தை அறிக்கை பண்ணையோ, இனி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு அப்படி கமா போட்டு திரும்பி பேசியிருந்தீங்கன்னா உனக்குள்ள வசனம் இல்லைன்னு அர்த்தம். நீ டிவி பார்க்க மாட்டேன்னு ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதை கட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா, நான் ஒன்று சொல்லட்டுமா நல்லா கவனிங்க. ஜபங்கிறதுக்கு ஏன் உங்களால் பண்ண முடியல தெரியுமா? ஜபங்கிறது எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி. நல்லா கவனிங்க. என்ன இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஒயர் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன இருந்தால் தான் இந்த லைட் எரியும்? சொல்லுங்களேன், என்ன இருக்கணும்? இதே மாதிரி தாங்க இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லா கம்பம் நட்டி வச்சுருந்தாலும் அதில் கரண்ட் இருந்தால் மட்டும்தான் லைட் எரியுங்கிற மாதிரி உங்களுக்குள்ள அந்த விசுவாசங்கிற கரண்ட் வந்தால் மட்டும்தான் இந்த வெளிச்சம் கொடுக்குறவளாய் மாறுவீங்க, கிரைண்டராக மாறுவீங்க, அறமில்லா மாறுவீங்க, இயக்கவிக்க முடியுங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ளே இல்லாத காரணமே என்ன இல்லை? இந்த வசனத்தை சொல்லுங்க. அதான் நம்ம ஃபர்ஸ்டே வாசிச்சோமே, யோவான் 12:47. ஒருவன் இந்த வார்த்தைகளை கேட்டும் சத்தமா சொல்லுங்க, விசுவாசியாமல் போனான். நல்லா கவனிங்க. நீங்க விசுவாசித்தால் மட்டும்தான் என்னங்க, மூளை செய்யக்கூடாதது வார்த்தை செய்யும், மூளை செய்யாதது சொல்லுங்க, மூளை செய்யாதது. நீ மூளையில் உன் பிள்ளைய வளர்த்து வளர மாட்டான். முழங்கால நெல்லு, ஆண்டவரே 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 ஆண்டவரே, புருஷ மேல ஆண்டவரே ஆண்டவரே. நீ அன்பா பார்த்த, பண்பா பார்த்த, பரிவா பேசின, இரக்கமா பார்த்தின, மாறவே இல்லை. மூளையில செய்யற அன்பு விட முழங்கால நிக்கிற தேவ வார்த்தை தொடுங்க. எஸ், கரெக்டா இல்லையா? எவ்வளவு அன்பா நீ இருந்த, ஆக்கி போட்ட, உடம்பு தான் வீங்குச்சு, பிரயோஜனம்? வெயிட்டு கூடதுக்கு அப்புறம் வாக்கிங் தான், பிரயோஜனம் இல்லை. ஆனா முழங்கால நிக்க ஆரம்பிச்ச, புருஷன் மாற ஆரம்பிச்சுட்டான், பிள்ளை மாற ஆரம்பிச்சிருச்சு. அனுபவிச்சு பேசிட்டு இருக்கிறேன். ஆமே, கையவே தூக்க மாட்டேங்கிற பத்தியா? கையாதது ஆசீர்வதிக்கிறதுக்காக கையை தூக்க யார? என்னவா? நல்லா சத்தமா சொல்லு. ஒருவன் வார்த்தை கேட்டோம். சொல்லுங்களேன். நீங்க பாருங்க, அப்ப என்ன வார்த்தை கேட்டீங்க? ஒருத்தர் பார்க்கறதுக்கு நியாயம் தீர்க்கவே கூடாதுன்னு நான் பைபிளில் எனக்கு செய்தியை கொடுத்துருக்கேன். மற்றவங்களை நியாயம் தீர்க்காதீங்க. ஆவியான என்னோட பேசினாரு. இந்த செய்தி யார் கேட்குறாங்களோப்பா, நீ இவ்வளோ நான் சத்தியத்தை கொடுத்தேன், ஆனால் மக்கள் இன்னும் மனுஷ தயவு கிடைக்காம இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் கடன் இன்னும் கிடைக்கல, உன் பணம் இன்னும் வரல, இன்னும் வீட்டினுடைய வேலை முடியல, இல்லை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல. இது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அற்புதம் நடக்காத முக்கிய காரணமே இந்த 5 காரியங்கள் ஆவியான என்னோட பேசின வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், நீ காலையில் தான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இன்னைக்கு கொடுக்குற இந்த வசனத்தை யார் இதை கேட்குறவன், கேட்டு அதன்படி நடக்கிறவன், இன்னைக்கு அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, ஆனால் இவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன்னாரு. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. ரெடியாக இருக்கீங்களா? அருமையான தெய்வ பிள்ளைய, மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகிறே. ஏனென்றால் கடைசியாக
ஆண்டவருடைய தேவ துதித்து என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கடைசி வார்த்தை கைகளை உயர்த்தி விடாமல் சொல்லுங்க. யார் ஆண்டவர் சபையில் சேர்த்துக் கொள்வார்? ப்ளீஸ் சொல்லுங்களேன். யார் சபையில் சேர்ப்பார்? கவனிக்கிறீங்க? யார் பரலோகத்தில் ஆண்டவர் சேர்ப்பார்? சத்தமா சொல்லுங்க. யார் நீதிமானுடைய கூட்டத்தில் சேர்ப்பான்? யார் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் இருப்பான்? எல்லாரையும் அல்ல. பிரதர், நீங்கள் செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்க, கேட்குறவங்களா தான் இருக்கீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், விசுவாசியாமல் போனதுனால உங்களுக்கு நியாய தீர்ப்புனா உடனே வராது. நீங்கள் நினைக்கிறீங்க உடனே எனக்கு தண்டனை வரலன்னு, உடனே எதுவுமே நடக்கலைன்னு. எனக்கும் சேர்த்து தான் இந்த சத்தியத்தை நான் எடுத்துக்கிறேன். துணிகரமாக மீண்டும் மீண்டும் நான் அந்த தவறை செஞ்சேன்னா எனக்கு நியாய தீர்ப்பு வரலன்னு சொல்லி நான் அமைதியாக இருந்துடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? பிரதர் ப்ளீஸ் மனம் திரும்பிடுங்க. இந்த 5 ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. நம்பர் 1 சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும்? வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தால், சத்தமாக சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுகிறவன் என்ன செய்வானா? தேவனை சொல்லிட்டு இருக்கியா? மறைஞ்சிருக்க தெரிய மாட்டேது. ரட்சிக்கப்பட்டவன் தான் தேவனை சத்தமா துதிப்பான். 4வது, துதிக்கிறவனுக்கு என்ன கிடைக்குமா? இவன் வீட்டுக்கு போனா பக்கத்து வீட்டுக்காரன், வேலைக்கு போற இடத்துல, அப்பா அம்மா முன்பாக, உறவுக்கு முன்பாக, அவங்க எல்லாமே மனுஷன். மூக்கில் சுவாசம் உள்ள அத்தனை பேர், பிள்ளைகளுக்கு சொல்லணும்னா டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், எல்லாருமே. மனுஷ தயவு கிடைக்கும். ஷாரோன் எந்திரி, அந்த நோட் எடு, இங்கே வா, அந்த பக்கம் திருப்பு, நோட்டை திருப்படி. அங்கே காமி, என் முகத்தை காமிக்காது. நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது இவன் நோட்டை மட்டும் பாருங்கள். நான் தமிழில் பேசுகிறது அத்தனையுமே எதில் எழுதிட்டு இருக்கா தெரியுமா? இங்கிலீஷில் எழுதிட்டு இருக்கிறா. நான் காரில் போகும்போது அவட பிரசங்கத்தை கேட்பேன், என்ன ஆண்டவர் பேசினார்னு. அவள் எழுதுகிற ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்டு நாங்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுவோம். நான் பேச பேச டக்குன்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதிட்டு இருக்கிறா. அம்மா முந்தானே சொல்கிறாங்க, இவளை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வைக்கலாம், வரும் நாட்களில் பயங்கரமாக இவள் வந்து இங்கிலீஷில் ஸ்டாண்டர்டாக மாறுவான்னு. கைகளை தட்டி கத்திர மேம்படுத்துவோம். உங்கள் பிள்ளை தான் இவ, நீங்கள் ப்ளஸ் பண்ண குழந்தை. பையனா வேணும்னு கேட்டேன், ஆண்டவர் மாற்றிட்டார் பிள்ளையா. பையனா கிடச்சி நான் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். இந்த பலிபடுத்து சொல்கிறேன், இவ கிடைச்சது நான் பாக்கியசாலியாக நம்புகிறேன். நோட்டை திருப்படி. இவன் எழுதின இங்கிலீஷை நீங்கள் போகும்போது தயவுசெய்து படித்தவங்க தானே, இந்த இங்கிலீஷை மட்டும் நீங்கள் வாசிட்டு பாருங்கள். அவள் எழுதுகிற டிரான்ஸ்லேஷன் நான் சொல்கிற அடுத்த செகண்ட் எழுதிட்டு இருக்கிறான். உங்கள் பிள்ளைக்கு மனுஷனுடைய தயவு கிடைக்கணும். கைகளை தட்டின்னு ஒரு தடவை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் பிள்ளைக்கு காலேஜுக்கு போய் சேர்த்துறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் ஷெரின் வந்து முந்தானத்து வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. நீட்டில் நான் ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரிலப்பா. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில, எந்த குரூப் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரிலண்ணா. உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜிங்கிறது வந்து படிக்க போகிறா. எங்கிட்ட எதுவுமே இல்லை. அவளை நிற்க வச்சு சொன்னது ஒரே 4 கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே வா உட்காருன்னு. அவள் எடுத்துகிட்டே இருந்தா, உட்கார வச்சேன். நீ வா, என்ன நீ நேசிக்கிறியா? ஆமாப்பா. என்னை சாகிற வரைக்கும் நீ பார்ப்பையா? பார்ப்பேன். உடனே ஏன்பா கல்யாணத்தில் தான் இதெல்லாம் இப்படியெல்லாம் கேட்பாங்க, வாக்குறுதி. இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்க, சொல்கிறதுக்கு பதில், கேட்குறதுக்கு பதில். என்ன பார்ப்பியா? ஆம் பார்ப்பப்பா. 2வது, நான் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ நாள் வாழ்வேன்னு தெரியாது. நான் பைபிள் எடுத்து ஊழியத்தை செஞ்சிடறேன், என்னைக்கு வேணால் நான் இந்த பூமி விட்டு போயிடுவேன். உன் தாயை கடைசி வரைக்கும் நீ பார்ப்பையா? அப்பா கட்டாயம் பார்ப்பப்பா. இதில் என்னப்பா டவுட்டு? எங்கள் அம்மாவை நான் பார்ப்பப்பா. 2வது. 3வது, ஆண்டவர்
என்னை கொடுத்த 2 பிள்ளைங்க இருக்காங்க கீழே. கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். என் 2 குழந்தைங்களை நீ படிக்க வைப்பியா, அனாதையாக விட்டுருவியான்னு, இல்லை நீ கல்யாணம் பண்ணணும் நீ போயிடுவியான்னு. என் 2 தங்கச்சி மாதிரில நான் கரை சேர்த்து வைப்பேன். ஏன் பருப்பு பாதுன்னா இதுதான் கடைசியை இன்னொரு வார்த்தை கேட்டுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே இந்த பைபிள் எடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்வியான்னு கேட்டேன். ஆண்டவருக்காக மட்டும் ஊழியம் செய்வேன்ப்பான்னா இந்த 4 கேள்வி கேட்டதுக்கப்புறம் அவளுடைய காலேஜுடைய காரியத்துக்கு நான் ஆக்ஷன் எடுத்தேன். அவளை சேர்த்துவதற்கான அடுத்த ஸ்டெப் பண்ணி அவளை ப்ளஸ் பண்ணி கட்டி முத்தம் கொடுத்து என் பிள்ளை இந்த 4 வார்த்தையை சாகிற வரைக்கும் விட்டுறாதே. என்ன நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவள் யாருடைய பிரசங்கம் கேட்டு வளரல, என் செய்தி கேட்டு மட்டும்தான் வளர்ந்துருக்கிறா. ஆனால் 1 வருஷம் அவள் ஸ்கூலில் காலேஜ் போயிட்டு அந்த நீட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறா. இது வரைக்கும் எந்த பேர் தோஷம் இல்லாமல் கத்தர் பாதுகாத்தார்னா கத்தருடைய கிருபை. கைகளை தட்டி கத்தர் நினச்சி நான் அவளை பற்றி நானே சொல்லக்கூடாது. எதுக்குன்னா நீங்கள்லாம் அவளை வளர்த்தி ஜோம் பண்ணியிருக்கீங்க, கை குழந்தையிருந்து பார்த்துருக்கீங்க. நான் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளை. 2வது எங்கள் அப்பா அம்மா அப்படி வளர்த்துல, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, இதெல்லாம் உங்களை உந்து தள்ளிடுறேன். உங்கள் குழந்தைகளை இப்படி நீங்கள் சொல்லி வளர்த்துங்க, பரிசுத்தத்தை சொல்லி வளர்த்துங்க. நம்ம பிள்ளைங்க எங்கே போனாலும் சரி, ஒருவேளை நம்ம கண்ணு எதிராக இல்லாமல் இருக்கலாம், ஒரு நாள் உங்கள் குழந்தை மற்றவங்க சொல்கிறது உங்கள் காதில் கேட்கணும். நம்ம பிள்ளைய நம்ம சொல்கிறதில்ல, அடுத்தவங்க சொல்லணும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை சொல்லுமா. அடுத்தது ரட்சிக்கப்பட்டதுனால அவ கத்தரை துதிக்கிற பிள்ளையா இருப்பா. கத்தரை துதிக்கிறதுனால மனுஷ தயவுல வளர்ற பிள்ளை. மனுஷ தயவு இன்னைக்கு கிடைச்சது உண்மையா சொல். உங்களை மனுஷ தயவு கிடைச்சதுன்னா கடைசி என்னதுங்க? சபைக்குள்ள சேர்க்கப்படுவார். ஒரு சொல்லுங்களேன். என்ன இருந்தாலும் உன் மகனும் மகளும் சபைக்குள்ள இருக்கணும். அவன் என்ன பட்டம் படித்தாலும் சரி, என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்கு போனாலும் சரி. நான் கேட்ட 4 கேள்வி ப்ளீஸ் நீங்கள் வீட்டில் போய் கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. பையனை படிக்க வச்சுட்டேன்னு சந்தோஷத்தில் இருக்காதீங்க, பிள்ளைய படிக்க வச்சுட்டேன்னு சந்தோஷமாக இருக்காதீங்க. நான் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பா. ஹலோ, கத்திரக்கும்பா சொல்கிறேன். இந்த 4 பாயிண்ட்டை வீட்டில் போய் கேளுங்க. வரும் நாட்கள் நம்ம சேர்ந்த கத்தர் பயன்படுத்துவது போல் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே ஊழியம் செய்வாங்க. சபையில் சேர்ப்பதற்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கலாம். இந்த வார்த்தையின் மூலமாக கத்தவங்களை ஆஸ்வதிப்பார். இயேசு வரப்போகிறாரு, கவலைப்படாதீங்க. நான் இன்னைக்கு அழுது நிற்கிறேன்னா இது அழுகை இல்லை, சந்தோஷமான ஆனந்த கண்ணீர். உங்களுடைய கண்ணீர். உண்மையாக சொல்கிறேன், என் ரட்சகர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா. இந்த பைபிள் தான் என்னை பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கு, சாப்பாடு போட்டிருக்குது, நடத்தி இருக்கிறாரு. எளிமை நிற்கலாம், கண்களை அடைக்கலாம். உன் கண்ணு முன்னாடி ஆண்டவர் மட்டும் பாரு. உன் பிள்ளைய பாரு, இல்லை உன் கணவனை பாரு. மனுஷன் தயவா இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு நிற்கிற. என் பேரண்ட்ஸ் எனக்கு தயவா இல்லை ஆண்டவரே, தயவு செய்து கண்ணை முடிக்கப்பா. உன் குடும்பம் உனக்கு யார் தயவு பண்ண நீ அழுகிற. நீ வந்தபோது கவலையோடு தான் வந்த. ரட்சிக்கப்பட்டவனை சபையில் ஆண்டு சேர்ப்பார்னா நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைய ஊர் சேர்க்குதா, உங்கள் பிள்ளைய உங்கள் குடும்பம் சேர்க்குதா, இல்லை உங்கள் பிள்ளையோட இன்னொரு பிள்ளைய சேர்த்து யாராவது கொண்டு போக முடியுமா? உங்கள் பிள்ளையோட யாராவது இருந்தா அவங்க மாறிடுவாங்களா, இல்லை அவங்கனால உங்கள் பிள்ளை தப்பான வழிக்கு போயிருமா? ப்ளீஸ், இது ஆண்டவங்களோட பேசுகிற கேள்வி, ஆண்டவர்களோட பேசுகிற கேள்வி. பிரதர், பாப்பாவை குறித்து கவலைப்பட்டு பயந்துட்டு இருக்கிறீங்க, மகனை குறித்து கவலைப்பட்டு பயந்துட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு பயந்துருக்கீங்க. கண்ணை முடிக்கிங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எதிர்காலமும் கையில். ஆண்டவரே, என் கையில் இல்லைப்பா, உங்கள் கையில் தான். தயவு செய்து வாய் விட்டு கதறி சொல்லுவீங்களா? என் கணவனை குறித்த ஒரு பாரம் எனக்குள் இருந்தது ஆண்டவரே, என் மனைவியை குறித்த பாரம் எனக்குள் இருந்தது, எப்படி ஆகும் என்ன ஆகும்னு. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக நம்மோட பேசியிருக்கிறார். ப்ளீஸ், இன்னைக்கு யார் இல்லாத அனாதைகளை போல நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். உறவுகள் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம். இன்னைக்கு சொல்லுங்க, இந்த வசனத்தை கேட்டு விசுவாசியாமல் போனீங்கன்னா
உடனே உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நியாய தீர்ப்பு தாமதமாகலாம், ஆனால் நீங்கள் கேட்டு அதன்படி நடந்துட்டீங்கன்னா எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டால் தேவனை துதிக்கலாம். தேவனை துதித்தால் உலகத்தில் எந்த மனுஷன் முன்னாடி நான் கை கட்ட தேவையில்லை. எனக்கு அவர் தயவை கட்டளையிடுவார். மனுஷன் தயவை கட்டளையிடுவார். மகளை உன்னோட கத்த பேசுறாரு. மனுஷன் தயவு, யார் தயவு இல்லை, மனுஷன் தயவு கத்தர் கட்டளையிடுவாரு. நல்ல ஆவியில் இருந்து, நல்ல ஆவியில் இருந்து ஆண்டவரே பெற்றுக்கொள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். மனுஷ தயவு கிடைத்தால் நீ சபைக்குள் சேர்க்கப்படலாம். உன் பிள்ளை ஜெபிக்கல, ஆராதிக்கலன்னு கவலைப்படாத. நிச்சயமா அவன் சபைக்குள் அவன் சேர்க்கப்படுவான். உன் குடும்பம் சேர்க்கப்படும். நீங்கள் கர்த்தரால் அபிஷேகிக்கப்படுவீர்கள். நாம் அனைவரும் பரலோகம் சேர்க்கப்படுவோம். ரட்சிக்கப்படாத குடும்பத்தை அவர் ரட்சிப்பார். ரட்சிப்பார். ஜெபிக்காத பிள்ளையை ஜெபிக்க வைப்பார். ஆராதிக்காத பிள்ளையை ஆராதிக்க வைப்பார். உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள் தம்பி. தம்பி கையை தட்டி கண்ணை மூடி, அப்பா என்ன நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. என்னால கேட்ட வார்த்தைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மதிய நேரத்துக்காய் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளும் துதிக்க, உண்மை ஆராதிக்க, உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் பாராட்டின பெரிய ஸ்லாகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிலுவையில் எங்களுக்கு கர்த்தாவே ஹல்லேலூயா ஸ்லீப்பிங் லைனாக இருந்த எங்களை ஹல்லேலூயா படுக்க போட்டிருந்த எங்கள் வாழ்க்கையை எங்களை நிற்க வைத்து உங்களுடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். எல்லாவராலும் நாங்கள் வீழ்ந்து போன இடத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவர். இயேசப்பா, உம்முடைய இரத்தத்தால் எங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக்கி மாற்றின உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவர். இயேசப்பா, ஹல்லேலூயா கர்த்தாவே, ஹல்லேலூயா. எல்லாவராலும் தள்ளப்பட்ட எங்களை, எல்லாவராலும் கர்த்தாவே ஒதுக்கப்பட்ட எங்களை அப்பா ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களை ரட்சித்து உம்முடைய ரட்சிப்புக்கு நன்றி ஆண்டவர். அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி ஹல்லேலூயா கேட்ட வார்த்தையின்படியே யாரெல்லாம் தேவனோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களோ அவர்கள் ரட்சிக்கப்படும் நீங்க பேசுறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஒருவர் போல ரட்சிக்கப்படாம போக கூடாது ஆண்டவரே. அனைத்து பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள் நாங்கள் வாசித்தோம் அல்லவாப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்டோம் அல்லவா. எங்கள் பிள்ளைகளோ ஒருவருமே துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு முன்னுரிமை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று மட்டுமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்கள் ஹல்லேலூயா துதிக்க துதிக்க நீங்க வருவீங்கன்னு சொல்லியிருக்கலப்பா. நாங்கள் துதிக்கப்பட நீங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக இடங்களில் நாங்கள் கைவிடப்பட்டது உண்மைதான் ஆண்டவரே. அதற்கு காரணம் நாங்கள் நினைக்க நீ கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தயவு கிடைக்காத காரணம் நாங்களும் துதிக்காததுதான் ஆண்டவரே. எங்களுக்கு மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்காத காரணம் நாங்களும் மகிமைப்படுத்தாதது ஆண்டவரே. எங்கள் நாங்கள் நாங்கள் நிறைய நேரங்கள் சொன்னதுனால அநேக இடங்களில் எனக்கு மனுஷ தடவை கிடைக்கல அப்பா. நாங்களும் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு மனுஷர்கள் கண்களில் தெய்வ கிடைக்க பண்ணினதுக்காய் நன்றி ஆண்டவரே.
ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்மை நாமத்தை மாற்றம் துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே. அப்பொழுது நீர் கர்த்தாவே ஹல்லேலூயா மனுஷர்கள் கண்களில் எங்களுக்கு தேவ கிடைக்க பண்ண போகிறதுக்காய் நன்றி அப்பா. அதே போல நீங்க பேசுறீங்க அல்லவா அப்பா, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினம் சபைக்குள் சேர்க்கப்படுவீர்கள் நீங்க சொன்ன அல்லவா. ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட அனைத்து பிள்ளைகளை சபையில் சேர்க்கப்படட்டாண்டவரே. எத்தனையோ எங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவங்க உண்டப்பா, சபையில் காணலாண்டவரே. ஹல்லேலூயா அநேக பிள்ளைகள் சபைக்குள் வரலாண்டவரே. நாட்கள் அவர்களை சபைக்குள் கொண்டு வாங்கப்பா. ஓ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவர வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், ஆண்டவர நாமத்தை அறிந்த பிள்ளைகள் இந்நாட்கள் சபைக்குள் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த சபை நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ தேவ பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பா. ஓ பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. கூட்டம் கூட்டமாய் சபை நிரம்பட்டும், கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் வரட்டும். ஆலயம் கர்த்தாவே நிரம்ப செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறேக்கா நன்றி. கேட்ட வார்த்தையின்படி அடியனே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய கரத்தில் உங்களை ஒவ்வொருவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டீரே நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.